வணக்கம். ஏஸ் திரைப்படத்துக்கு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து யோகி பாபு அண்ணாவோட எல்லா ஹியூமருமே ரொம்ப பிளாஸ்டாக இருந்தது. ஸோ ஃபேமிலி என்டர்டெய்னர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு போய் படம் பார்க்குறது, தேட்டரில் ஒன்றா உட்காந்து அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரொம்ப போகிறதே தெரியல, செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஸ்பெஷலாக சேது சார் அண்ட் யோகி பாபு சீன் பை சீன் வந்து காமெடி கலக்கிறாங்க. அண்ட் ருக்குமினி ஆல்சோ. ஸோ மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹிட் படம். அவர் சிரிக்கிறதுக்காக ஒரு படம்னு சொல்லலாம். எந்த லாஜிக்கெல்லாம் ஜாலியாக சிரிக்கிற ஒரு படம்னு சொன்னால் அது ஏஸ் தான். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு லவ்க்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து விஜய் சேதுபதி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அந்த ஆறுமுகம் சார் வந்து வேறு லெவலில் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபஸ்ட் மூவியே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபீல் காமெடி, ஆக்ஷன், ரொமான்டிக், லவ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். வாழ்த்துக்கள். வெற்றி ஜெயிக்கிறோம். விஜய் சேதுபதி சார் அவர் ஏஸ் தான் எப்போதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப முக்கியமானவர் அவர். அண்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த படம் பண்ணியிருக்காரு. ஏர்போர்ட்டில் வந்து லுங்கி மாதிரியெல்லாம் கட்டிட்டு ரொம்ப லோக்கலாக இறங்கி வருவார். ஸோ ஏர்போர்ட் லுக்குனா வந்து பாம்பே மாடல்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதையே சேஞ்ச் பண்ணி இனிமேல் ஏர்போர்ட்டில் நிறைய பேர் இந்த வேஷ்டியோட பார்க்கலாம், ஏ ஸ்டைல் அப்படின்னு. ஸோ அதில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் சூப்பராக இருந்தார். அவர் யாருன்ற சஸ்பென்ஸே படத்தில் பயங்கரமாக இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் தான் போல்ட் கடன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, சர்ப்ரைஸாக இருந்தது. அது கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு மணி ஹெய்ஸ்ட் படம்ன்றதுனால எப்போதுமே மணி ஹெய்ஸ்ட்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இருந்தது. அண்ட் விஜய் சேதுபதி சாரும் ஆறுமுகம் சாரும் நம்மளை ஏமாற்றவே இல்லை. ரொம்ப நல்ல கண்டென்ட், அதே மாதிரி நல்ல படம். யோகி பாபு சாரோட காமெடியில் இன்னும் வேறு லெவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். அதே மாதிரி ஸ்டண்ட்டு வந்து இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனும் அருமையாக இருக்குது. கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே கட் பண்ணி அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் பிரமாதமாக. ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன் இந்த படம் நம்ம இந்தியாவில் சென்னையில் எடுக்காமல் ஏன் மலேசியா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அது நீங்கள் படத்தில் பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக பாருங்கள். மஸ்ட் வாட்ச். பாய். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபுவோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இன்டர்வல் மேலே படம் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் அந்த படம். விஜய் சேதுபதி சார் கண்ணிலேருந்து ஐஸ் வந்து எடுக்கவே முடியல. அந்தளவுக்கு செகண்ட் ஆஃப் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. த ஸ்டோரி அண்ட் த ஸ்கிரிப்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் சொல்லியே ஆகணும். இட் வாஸ் அமேசிங் த்ரூ அவுட் த ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி யோகி பாபு சார் அண்ட் விஜய் சேதுபதி சாரோட காம்பினேஷன் ரொம்ப என்டர்டைனிங்காக போயிடுச்சு படம் ஃபுல்லாகவே. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். எஸ், தேங்க்யூ. ஜென்யூனாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓகே ஏதோ செட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அவங்க செட் பண்ண எல்லாத்துக்குமே செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு மேட்ரஸ் எல்லாமே வச்சுட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், ஆக்ஷன்ஸு, இந்த ரொமான்ஸு, இந்த சேசிங்ஸ் எல்லாமே தாண்டி வந்து எனக்கு அந்த இடையில இருந்த ஹியூமர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதிக்கு இடையே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ May 23 ஸோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் பாருங்கள். அந்த ஒரு 3 hours வந்து பயங்கரமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஹீஸ் ஃபிலிம். அதுவும் ரொம்ப ரூட்டடாக நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு படம். ஸோ அவர்களுக்கும் யோகி பாபுக்கும் இருக்கிற சீன்ஸ்க்காகவே வந்து படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபார் எவ்ரி ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போய் பார்க்கும்போது ஏஸ் வந்து ஒரு பயங்கரமாக உங்களை என்டர்டெயின் பண்ணி அனுப்பிடும். ஸோ முக்கியமாக அந்த ஹியூமருக்காக ரொம்ப சூப்பராக ஜாலியாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஏஸ் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப நாள் ஆச்சு சேது இந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டு மூவியில் பார்க்குறது. ஹாப்பியாக இருக்குது. ஜஸ்டின் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என் ஃப்ரெண்டு ஆறுமுகம் தான் டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். இந்த ஃபன். ஹலோ, ஹாய், நான் ஆனந்தி பேசுகிறேன். வணக்கம். ஸோ இன்றைக்கி ஏஸ் படத்தோட ப்ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கேன். ஸோ வந்தோடனே அப்படியே ஈன்ட்டு தான் இருக்கேன். பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து ஒரு சின்ன நாட்டு அது இவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து ஓகே இன்டர்மிஷன் வரைக்கும் காமெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர் இன்டர்மிஷன் தான் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போச்சு. எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்னால் படத்தில்
ஹீரோ காமெடியன் அவங்க மட்டும் காமெடி பண்ணல, எல்லா கேரக்டர்ஸுமே காமெடி பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சின்ன நாட்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே கொண்டு வந்தது எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அண்ட் மியூசிக் இஸ் வெரி பிக் ப்ளஸ் ஃபார் த ஃபிலிம். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. ஸோ ஐ thoroughly enjoyed. நான் எப்போவுமே ஒரு படம் பார்க்குறேன்னா ஆடியன்ஸ் மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ ஐ ரியலி enjoyed it. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஐ ரியலி என்ஜாய் த மூவி. நாளைக்கு தான் ரிலீஸ் 23rd May. நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய் த வே ஹவு வி என்ஜாய்ட் இட். தேங்க்யூ வெரி மச்.